12ஆம் நாள். என்னப்பா அது 11ஆம் நாளை காணா அப்படின்னு கேட்கலாம். அந்த மலச்சிக்கலுக்குரியது தான் 11ஆம் நாள். இடகலை முடிஞ்சோடனே ஒரு கடைசியாக வந்து மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கொடுத்தல, அது 11ஆம் நாள். அதோடு சேர்ந்து தனியாக நான் வந்து கொடுக்குறேன். அதோடு சேர்ந்து 4-5 மெடிசன் டீட்டெயில் தரேன். அது 11ஆம் நாளாக வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 12ஆம் நாள் இடகலை, அடுத்து பிங்கலை. இடகலை என்பது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். இப்போ நவீன காலத்தில் இடகலை என்ன சொல்கிறாங்க? பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். பிங்களைய சூரிய நாடிய சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ங்கிறாங்க. சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணும்? ஹார்ட், கார்டியோவஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட்டை பாதுகாக்குது, டைஜஷனை பாதுகாக்குது, ஐ விஷனை அதிகப்படுத்துது, உடம்புல ஆக்சிஜனை அதிகப்படுத்துது. அப்போ புரிஞ்சுங்க, உடம்புல அதிகமான பிராணவாயுவை உள்ள சேர்த்துறது ரைட் சைடு நாடி, சூரிய நாடி. அதிகமான பிராணனை உடம்புல இன்ஹேல் பண்ணும். சூரியன் என்றாலே பிராணன் என்று அர்த்தம். சூரியன் என்றால் பிராணன், ஆன்மா, உடம்பினுடைய எலும்புகள், இதயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியனுடைய ஆற்றல் வலது வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ங்கிறாங்க. சிம்பத்தட்டிக்ஸ் ஹார்ட்டோடைய ரேட், ஹார்ட்டோடைய பம்பிங் கரெக்டாக இது பண்ணுறது, ஹார்ட்டோடைய எல்லா செயலையும் பார்க்கும். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா எல்லா ஹார்ட்டோட சம்மந்தமாக. அப்போ ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையை எந்த நாடி வச்சு சரி பண்ணலாம்? வலது நாடி வச்சு சரி பண்ணலாம். டைஜஷன் சிஸ்டம், டைஜஷனே ஆகலை அப்படின்னாலும் வலது நாடி வச்சு பண்ணலாம். பேராசிம்பத்தட்டிக்கான இடதுகளை, அதாவது ஸ்டொமக்கை அரைச்சு அதுக்கு சத்தை வந்து எடுக்கிறது, இவன் ஹீட் கொடுக்கறது, பித்த நீரை சுரந்து பித்த ஹீட் கொடுக்கறது. ஆனால் இடதுகளை பேராசிம்பத்தட்டிக் டைஜஷன் ட்ராக், அங்களுக்கு எசன்ஸ் ஆஃப் நீர், அது அடுத்த லெவல் கொண்டு சத்து பரிமாற்றம், சிறுநீரை கழிக்கிறது, யூரினரி அர்ஜென்சிம்பாங்களே, சிறுநீர் கழிக்கிற நேரம் வர்றது, நீர் சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் பார்க்குறான். டைஜஷன்லேருந்து நீர் சம்மந்தமான அத்தனை விஷயங்களையும் பார்த்து ரெஸ்ட் கொடுக்குறான். மனசுக்கு அந்த மூடு சேஞ்சும்பாங்க, மனசை சாந்தப்படுத்துறது. மனம் எவ்வளோ பயங்கரமான இரிட்டேட்டாக இருந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, மற்றவங்க மேலே எரிச்சல், கோபம் அப்படியே பயங்கரமாக வந்தாலும் இடது நிலையில் சுவாசம் பண்ணிங்கன்னா சாந்தம் படும். வெண்மையான நிறமானது இடதுகளை. நீர் அல்லவா வெண்மை நிறம். வலது நாடி கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், நிறைய ஹீட் அல்லவா. ஆனால் அதுதான் பிராணனை உடம்புல நோய் எறும்புப்படுது. பெரிய பெரிய நோய், கட்டிகள், பிளாக்கு, வெசல்ஸில் இருக்க பிளாக்ஸு. அப்போ இதய தியானம் பண்ணும் பொழுது இதயம் சார்ந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற அடைப்புகளை நீக்க முடியும். புரியுதுங்களா? பிரீத்திங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்? தாரணை பண்ணணும். நாடி தாரணா அப்படிங்கிறது இதயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது பண்ணணும். ஓகேவா? பின்கலை மகா ரகசியம், சிவகலையின் மகா ரகசியம். சிவகலை இது. பிராணகலையின் மகா ரகசியம். சிவம் என்று சொல்வார், பின்கலை என்று சொல்வார், வலது நாடி என்று சொல்வார். அற்புதம் நிறைந்த உடம்புக்குள் இருக்கின்ற நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய நாடி என்று சொல்வார்கள். இந்த பிங்கலை நாடியிலே தான் சுவாசகதியான வாசியை பிடிக்க முடியும். பிங்கலை நாடி ஓடும்போது கான்சன்ட்ரேட் பண்ணோம்னால இடது நாடி பிங்கலை நாடி ரெண்டு சேர்ந்து இயங்கி வாசியை கட்டும். அப்ப பிங்களையில ஓடுகின்ற 12 கலை ஸ்தானம், 12 ஆற்றல், இடதுகளில் ஓடுகின்ற 16 தெய்வங்களான சந்திரனுடைய ஆதி தெய்வங்களான திதி தேவதைகளான 16 தேவதைகள், 12 ஸ்தானங்களும் இணைந்து வாசியை கட்டும். 12 நடுநாடியிலே சேர்ந்து புருவ மத்தியில் இருக்கின்ற 4 கலையுடன் சேர்ந்து 16ஆக மாறும் வலது நாடி. வாசி பயிற்சி பண்ண பண்ண சூரியன் சந்திரனாக மாற்றப்படுகிறது. சூரியன் சந்திரனாக மாறும் பொழுது ஆனந்தம், குளிர்ச்சி, ஒரு பொன்னிறமான நேரம் எல்லாம் சேர்ந்ததுன்னா என்னது? 16 திதியாகவும் சந்திரனா மாறிடும். இந்த இடம்லாம் சந்திரன். அதனாலதான் ஒவ்வொரு முனிவருக்கு பின்னாடி சந்திர வட்டம் இருக்கு. பௌர்ணமியாக மாற்றப்படுவார்கள். அது பேர் 32ஆ மாறி 16 16 32 கலை. 32 கலையா நாம் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கலையை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். நீங்க வாசி தியானம் மூச்சை கவனித்துக் கொண்டு நடக்கிலும் வாசிபாறு, உறங்கிலும் வாசிபாறு, செயல் புரிதலும் வாசிபாறு என்று சொல்கிறார். வாசிபாறு, வாசிபாருன்னா மூக்குடைய மேலும் கீழுமாக சர்ரு சர்ரு என்று சரம் ஓடிக்கொண்டு இருக்கிறதல்லவா, ஈக்குவலாக, அதாவது ஈக்குவல் பிரீத்திங் வாங்க. அந்த ஈக்குவல் பிரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மேலே ஊதணும். கடை வாயிலை கட்டி, கடைவாயில உள்ள இருக்கின்ற உள்நாக்கை கட்டி, கடைவாயில கட்டிட்டேன், மூச்சு உள்ள இருக்கு.
கடைவாயில் கட்டி காலை எழுப்பி, கால் என்றால் மூச்சு, எழுப்பிட்டேன் வருதா மூச்சு. மடைவாயில் கொக்கு போல், மடைவாயில் கொக்கு என்ன செய்யும்? ஒரு காலை தூக்கிட்டு அப்படியே சார்பா அம்பின் குறி போல அதனுடைய பார்வை நுனி மீன் வருமே மீன் வருமே என்று காத்திருக்கும் அந்த மடைவாயில் கொக்கு. அதுபோல நாம் என்ன பண்ணணும்? ஒளி வருமே நெற்றிக்கு நேரே புருவத்தினிடையே உற்றுற்று பார்க்க, அங்கே ஒரு ஒளி, அதுதான் கடைவாயில கட்டுறேன். கடைவாயில கட்டிக்கிறேன், இந்த நெத்தியில புருவத்தினே ஊதுறேன், ஊதி நின்னுக்கிறேன், அப்படியே ரேசிக்கிறேன், இழுக்கிறேன், கும்பகம் பண்றேன். குறிப்பிட்ட கலை வரைக்கும் கும்பகம் பண்ணி நெத்திலேயே கும்பகம் பண்றேன். கும்பகம் பண்ணிட்டு அதுல ஊதும் போது என்ன ஆகுது? ஷார்ப்னஸ் கொடுக்குது, ஒளி பெருகுது. ஊத 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 ரேசிக்க ரேசிக்க புருவத்தின் நடையிலே அங்க ஒளி பிளம்பு ஏற்படுது. அதான் சிவ ஒளி, ஆன்ம ஒளி, அப்படியே 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 அழகா வரும். அதுதான் உற்று உற்று பார்க்க வழிபடும் மந்திரமா. கடைவாயில் கொக்கு போல அப்படியே வருந்தி நாம் அப்படியே கிடக்கணும். மேலே அப்படியே சாம்பவி மித்ரால் என்ன பண்ணும்? அப்படியே இப்படி பார்க்குறேன். சாம்பவி மித்ரா மேலே போயிட்டு இங்கே நெத்தியில் பார்த்து மூச்சு இழுத்து அங்கே விட்டீங்கன்னா அங்கே தான் போகும். அப்போ நிறுத்திடுறேன், அப்படியே நிறுத்தி பார்த்துக்கிறேன். மேலே போய் பார்க்கும் பொழுது இந்த உடம்பு அழியாது அப்படியே கிடக்கும் என்று சொல்கிறான் ஒரே குரல்ல. கடைவாயில் கட்டி காலை எழுப்பி மூச்சை எழுப்பி மடைவாயில் கொக்கி போல ஒரே நேர்கோடு. கொக்கு வந்து ஒரு கால் ஒத்த காலில் நிற்கிறோம், ஒரே நேர்கோடாக புருவத்தி நேர என்னுடைய மைண்டு இந்த 2 கண்களுடைய வெளிகளை உள்நோக்கி செலுத்தி அழுத்தி அதை நிறுத்தினேன். அப்படி ஒரு பாயிண்டாக நிறுத்தி புருவமத்தில் நிறுத்திடுறேன். அப்படி சுருக்கி மூக்கு நுனியில் கொண்டு நிறுத்திடுறேன். இருப்பாருக்கு இந்த ஊழி அழியும் கால வரை இந்த உடம்பு அழியாது என்று அற்புதமான மோட்சகதி ஜீவசமாதி பற்றி சொல்லிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு வாசி. ஓகே, சரி. பிங்களையின் செயல்கள். பிங்களை சூரியன், வெப்பம், பித்தம், தட்சிணம் என்று சொல்வார். இதை தட்சிணம் என்று. வலது சுவாசத்தை தான் தட்சிண நாடி. தட்சிணம் என்றால் தெற்கு. தட்சிண நாடி தெற்கு நாடி, தட்சிணாமூர்த்தி. வாமன நாடி லெப்ட்ல இருக்கிறது இடைகளுக்கு வாமன, வலதுல இருக்கிறது தட்சிண. அப்ப இது புரிஞ்சுக்கணும், ஒரு ரகசியம் அது. சரியா? விதி 1. கடினமான செயல்கள் அனைத்திற்கும் சொந்தமானவன் சூரியனாடி. சூரியனா வெப்பனா என்ன? வெப்பனா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வெப்பம் இருக்குமா? அப்ப அது சூரியனாடி. ஒரு போர் புரியறதுல வெப்பம் இருக்குமா? சண்டை கட்ட இடத்துல வெப்பம் இருக்குமா? கன் இருக்குமா? அது சூரியனாடி. போலீஸ்காரர்கிட்ட வெப்பம் இருக்குமா? அது சூரியனாடி. போலீஸ்காரங்கனாலே அதிகாரம் சூரியன். நல்லா புரிஞ்சுங்க. ஆளுமை. அரசாங்கத்துக்கிட்ட வெப்பம் இருக்குமா? இருக்கும். அப்பதான் ஆளுமை. சூரியன் என்றால் ஆளுமைத்தன்மை கொண்டது. அதிகாரமும் ஆளுமையும் வலிமையும் கொண்டது. உடம்பு வலிமை, இதயத்தின் வலிமை. இதயம் வலிமையான இதயத்தை கொண்டது. அப்ப அத்தனை வகையான பிசிக்கல் ஆக்டிவிட்டி சூரிய நாடியில பண்ணி பாருங்க, உடம்பு அப்படி இருக்கும். சரியா? அப்ப கடினமான செயல் அனைத்துமே சூரியனுக்கு சொந்தம். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வகையான கடினமான வேலைகளும் சூரிய நாடி. சூரிய நாடி ஓடும் போது கடினமான வேலை செஞ்சீங்கன்னா அந்த செயல் வெற்றி அடையுது. கடினமான வேலை செய்யும் போது சூரிய நாடி மாடி ஓடிடும், அப்படியும் மாறும். சரியா? விதி 2. குரூரமான செயல்கள் அனைத்திற்கும் அவனே. குரூரமான செயல் ஒருத்தர் அடிக்கிறது, பிடிக்கிறது, சண்டை கட்டுறது எல்லாமே. அப்ப சண்டை கட்டுற நாடி அது வலது நாடி. அதே வலது நாடி தான் மாந்திரிகத்தை செய்யக்கூடிய நாடி. விதி 2ல குரூரமான செயல் அனைத்துக்கும் வலது நாடி. மாந்திரிகம் மனதில் திடமாக தீர்க்கமாக ஒரு மந்திரத்தை சொல்லி வேண்டாததை அளித்தலை மாந்திரிகம். வேண்டாதது என்றால் என்னுடைய உடம்பிலே நோய் இருக்கிறது, அது வேண்டாம். மாந்திரிகத்தை பயன்படுத்தி, மந்திரங்களை பயன்படுத்தி, சக்கரங்களை பயன்படுத்தி, அந்த காப்பத்தகர்ல சக்கரம் வந்து உச்சாடனம் பண்ணி பல 1000 முறை 1008 முறை உச்சாடனம், 1,00,000 முறை உச்சாடனம் செய்யும்போது சூரிய நாடியிலே உச்சாடனம் செய்யும் பொழுது தேவதை வருவாள், யட்சினி வருவாள், எல்லா செயலும் நடக்கும். எதுக்காக மாந்திரிகம் பண்றோம்? நம்ம உடம்புல இருக்க நோயை ரெடி பண்றோம். எதிர்நாட்டு படையை அழிக்கிறதுக்கு மாந்திரிகம் பண்றோம். அதுக்காக தேவையில்லாம மாந்திரிகம் பண்ணக்கூடாது, நெகட்டிவா போயிடும்.
நம்ம உடம்பு நோயை ரெடி பண்ணலாம், தேவையில்லாம விலக்கி வைக்கலாம். மாந்திரிகம் என்பது ஒரு விஷயத்திற்காக பண்ணக்கூடியது, நமக்கு நடக்க வேண்டிய என்பதற்காக பண்ணுவதுதான் மாந்திரிகம். செய்யும் உயிரோட்ட நாடியில் தான் செய்ய வேண்டும், தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சரியா? விதி 3. வித்தை, கராத்தே, யோகா, நாட்டியம், கடினமான வித்தைகள். கடினமான வித்தைனா புரியுங்க, அம்பை ஏறுறது நிறைய இருக்கும், குதிரை ஏறுறதுலாம். போர்த்தொழில் அனைத்தும் சூரியனுக்கு சொந்தம், இதான் புரிஞ்சுக்கணும். சரியா? விதி 4. சூதாடுதல், ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், பந்தயத்தில் ஜெயித்தல், ஷேர் மார்க்கெட் சூரிய நாடி தான். ஷேர் மார்க்கெட்டை சூரிய நாடியில அற்புதமான நிலைப்புத்தன்மையாக, அது நிலைப்புத்தன்மையாக இருக்கணும்னா மஞ்சள் நிறமாக வெள்ளை நிறமாக நாம் தியானம் செய்து எப்பொழுதும் ஷேர் மார்க்கெட் பண்ணி பாருங்க, அது நடக்கும். தியானம் மூச்சில் என்ன பண்ணணும்? வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், நிலமும் நீரும். சூரிய நாடிக்குரியது சிவப்பு நிறம். கரெக்டா? சூரிய நாடி சிவப்பு நிறத்திலே சூரியன்களை ஓடும் பொழுது மற்றவங்கள்ட்ட பேசும்போது நம்ம தான் ஜெயிப்போம். அது ஒன்று நான் வச்சுக்கோம், பின்னாடி வரும் சொல்றேன். விதி 5. குருவாக இருந்து அடுத்தவருக்கு தீட்சை உபதேசம் எல்லாம் இந்த நாடியில் தான் செய்ய வேண்டும். ஒரு ஸ்கூலில் போய் மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணணும்னா சூரிய நாடியில் எஜுகேட் பண்ணணும். ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னா சூரிய நாடியில் எஜுகேட் பண்ணணும். சரகலை நான் சொல்லித்தரேன்னா சூரியகலையில் சொல்லித்தரணும். புரியுதுங்களா? சூரியகலையில். சரியா? அப்போ சூரியகலையிலே சொல்லும் பொழுது அங்கே ரிசீவ் ஈஸியாக தீட்சை கொடுக்கப்படுகிறது. சரியா? விதி 6. எல்லா திருட்டும் திருட்டு தொழிலும் இந்த நாடியில் செய்தால் மாட்டாமல் தந்திரமாக தப்பிக்கொள்ளலாம். இது விதி சொல்லப்பட்டுள்ளது, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? அது தேவையில்லைன்னு சொல்லினா ரூல் சொல்லியிருக்கேன். விதி 7. நீதிமன்றத்தில் வாதாடி வழக்குகளை வெற்றியடைவது இந்த நாடிதான். ஜட்ஜிடம் பேசி ஜட்ஜு தன்வசமாக்குவதும் சூரிய நாடி. சூரிய நாடி ஓடும் போது ஜட்ஜு கிட்ட பேசுங்க, சூரிய நாடி ஓடும் போது ஜட்ஜு கிட்ட பாயிண்ட் எடுத்து வைங்க. அப்போ கோர்ட்டில் வாதாடக்கூடிய நாடிய வக்கீல் அட்வொகேட்டாக இருந்தால் சூரிய நாடியில் வாதாடினா அவன் தான் ஜெயிப்பான். புரியுதுங்களா? விதி 8. வேண்டாத எதிரியை நாசம் செய்தல் சூரிய நாடியில் தான். புரியுதா? தவறாக யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லைன்னா ஒதுக்கி வச்சிருவோம். சூரிய நாடியில் பிரீத் பண்ணி போயிட்டாருன்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நினைக்கலாம், அவ்வளோதான். விரட்ட முடியும். இதை உலகில் உருவம் போட்டோ இருந்தால் போதும், விரட்டி அடிக்கலாம். தவறான காரியத்துக்கு உயர்ப்படுது, எல்லாமே தவறான காரியம். சூரிய நாடி தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? விதி 9. பேய், பிசாசு, பில்லி சூன்யம், மந்திர நிட்டை போன்ற மனப்பிரச்சனைகள் சூரிய ஓட்டத்தில் ஒருத்தருக்கு மனநல பிரச்சனை இருக்கு, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிச்சு, அவங்களுக்கு பேய் ஓட்டுறாங்க, பேய் பிரச்சனை வந்துச்சு, நர்வ்ஸ் ப்ராப்ளம்னால ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சைக்காலஜி டிசார்டர் வந்துடுது. ஒரு மாதிரி இதாகிடுறாங்க, போய் மயங்குறாங்க, பேனிக் ஆகிறாங்க, திடீர்னு சுருண்டு விழுகிறாங்க. அவங்கள பேய் பிடிச்சிச்சு, அது பிடிச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரெயினில் அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதை நம்ம சூரிய நாடியில் வச்சு அவங்களுக்கு ஹீல் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது ரெடி ஆயிடும். சரிங்களா? விதி 10. கொடுமையான ஆளைக்குள்ளும் வியாதிகள், விஷக்காய்ச்சல். நல்லா பாருங்க, விஷக்காய்ச்சல். கொடுமையான ஆளைக்குள்ளும் வியாதிகள், விஷக்காய்ச்சல் போன்ற தீர்க்க வியாதிகளை இது தீர்க்கும். திரும்ப சொல்றேன், விதி 10. கொடுமையான ஆளைக்குள்ளும் வியாதிகள், விஷக்காய்ச்சல் போன்ற தீர்க்க முடியாத வியாதிகளை இது தீர்க்கும். இது எப்போ எழுதுனது? 2017 எழுதுனது. 2018 கடைசி கிளாஸ் எடுத்தேன். 2019 கோவிட் வந்தது. கரெக்டா? கோவிட் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர்த்துக்கு சூரிய நாடியில் இயக்குங்க, லெஃப்ட் சைடு அடைச்சி வச்சுருங்க, உங்களுக்கு வியாதி வராதுன்னு சொல்லி ஆர்டிக்கிளே எழுதணும். அப்போ சூரிய நாடி யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எந்தெந்த மூலிகை சாப்பிட்டாலும் சூரிய நாடி ஆக்டிவேட் ஆகும். சூரிய நாடி ஆக்டிவேட் ஆச்சுன்னா லங்ஸில் இருக்கிற அடைப்புகளை கரைஞ்சிரும், லங்ஸில் கரைஞ்சு வெளியே வந்துடும். புரியுதுங்களா? அப்போ சூரிய நாடி லங்ஸில் இருக்கிற நீர் கோர்த்த சளி கிளி எல்லாத்தையும் கரைச்சிரும். அது எவ்வளோ பெரிய விஷக்காய்ச்சலாக இருந்தாலும் கரைக்கக்கூடிய சூரிய நாடியை தொடர்ந்து ஓட்டினோம்னா நிமோனியா காய்ச்சலிருந்து வெளியே வந்துடுவோம், அடைச்சி வச்சிருவோம். அப்போ லங்ஸ் அடையுதுன்னா இடதுகளிலே தொடர்ந்து 3 நாள் 4 நாள் இயங்க ஆரம்பிச்சு லங்ஸ் நிறைஞ்சிரு, நீர் கோர்த்துருது.
அதை அடைச்சு யூஸ் பண்ணாம நிறைய காட்டமான மூலிகைகளையும் பயங்கர கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் காட்டம் ஹீட் பண்றோம். சூரிய நாடி மாத்த தெரிந்தவர் மருந்து தேவையா? தேவை. மூலிகை வழியாக சூரிய நாடி ஓபன் பண்றேன், எனக்கு ஓபன் பண்ண தெரியும், என்னோட நோயை ரிமூவ் பண்றேன். அதான் ரூல். சரியா? விதி 11. சூரிய நாடி உயிரோட்டத்தில் தானம் செய்தால் எல்லாம் கிடைக்கும். விதி 12. எதிர்த்து வரும் படைகளை துவம்சம் செய்து வெற்றியடைவதே இவனே. எந்த சண்டையாக இருந்தாலும் சூரிய நாடியிலே சண்டை கட்டும் போது வலிமையானவனாகிறான். எதிரியை வீழ்த்தலாம். இது வாய்ச்சண்டையாக இருந்தாலும் இந்த நாடியே. வாய்ச்சண்டை, பிசிக்கல் சண்டை அவன் தான் ஜெயிப்பான். ஒரு 100 பேர் இருக்காங்க, நான் ஜெயிக்கணும்னா சூரிய நாடியில் போய் பேசி ஜெயிச்சுட்டு வந்துடலாம். விதி 13. நிலைத்திருக்கும்படியான வாழ்த்தும் சொற்கள். விதி 11. சூரிய நாடி உயிரோட்டத்தில் தானம் செய்தால், சூரிய நாடி உயிரோட்டம் இருக்கு, தானம் கொடுக்குறேன், 10 ரூபா 5 ரூபா தானம் கொடுக்குறேன், எனக்கு நன்மை நடக்குது, எனக்கு சௌபாக்கியம், அவருக்கு சௌபாக்கியம். சரியா? விதி 12. எதிர்த்து வரும் படைகளை துவம்சம் செய்தல் வெற்றியடைவது இதுவே. எந்த சண்டையாக இருந்தாலும் சூரிய நாடியில் சண்டை கட்டும் போது வலிமையானவனாக மாறி எதிரியை வீழ்த்தலாம். இந்த வாய்ச்சண்டையா இருந்த வாய்ச்சண்டை கட்டினா சூரிய நாடியில் கட்டு. விதி 13. நிலைத்திருக்கும்படியான வாழ்த்தும் சொற்கள். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, வெள்ளாயிரத்தாயிரம் ஆண்டுகள் வாழ்கன்னு வாழ்த்தும் பொழுது சூரிய நாடியிலே இருந்து சூரியனுடைய கையான வலது கையிலே ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அவங்க பல்லாண்டு வாழ்வார்கள், நோய் நொடி இல்லாம வாழ்வாங்க, ஆசி கிடைச்சும். சரியா? விதி 15. சாப்பிடும் போது சூரிய நாடி. இப்ப சாப்பாட்டுடைய ரூல் இங்க வருது. விதி 15. சாப்பிடும் போது சூரிய நாடி உத்தமம். அப்ப எப்பெல்லாம் நம்ம சாப்பிட போறோமோ சூரிய நாடி எங்குதான் பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். புரிஞ்சுட்டீங்களா ரூலு? உணவு நாடிங்கிறாங்க. உணவு டைஜஷன் நாடியது வலது நாடி. இப்போ டைஜஷன் நாடி ஓடும் பொழுது சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிடும். சரி, சந்திர நாடி எங்கனால்? சரி, எனக்கு சந்திர நாடிக்கு நான் சாப்பிடணும் போகணும். ஃபஸ்ட்டு காட்டமாக சாப்பிடணும். ஊறுகாய், மிளகாய், வத்தல் சாப்பிடலாம். மிளகு 2 போட்டுட்டு சாப்பிடலாம். ஊறுகாயை டச் பண்ணிட்டு சாப்பிடலாம். சந்திர நாடி இயங்கும் போது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஊறுகாயை டச் பண்ணி கொஞ்ச நேரம் சுவைச்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு உப்பை டச் பண்ணிட்டு சாப்பிடுங்க. இல்லை மிளகாயினுடைய வத்தல் எடுத்து சாப்பிடுங்க. கொத்தவரங்க வத்தல் காட்டமான சாப்பிடணுங்க. சூரிய நாடி ஓடாமல், பசிக்காத டைஜஷன் நாடி ஓடாமல், உணவு உண்ணக்கூடிய நாடி ஓடாமல் ஆப்போசிட்டாக இயங்குனா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் என்ன அது ஆட்டோமேட்டிக் சூரிய நாடி மாறிடும். சாப்பிடுங்கன்னு அர்த்தம். சரியா? சூரிய நாடி இயங்கினால் இனிப்பு சாப்பிட்டுட்டு சாப்பிடும். அவ்வளோதான். அப்போ புரிஞ்சுங்க, சூரிய நாடி இயங்கும் போது சாப்பிட்டா நல்லது. சந்திர நாடி இயங்கினா காட்டமான சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். சூரிய நாடி இயங்கும் போது சாப்பிடும்போது டைரெக்டாகவே சாப்பிடலாம், இனிப்பு சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். ஓகேவா? விதி 16. தீவிரமான நோய்களுக்கு மருந்து சாப்பிடுதல். மருந்து நான் சாப்பிடணும், எனக்கு தீவிரமான நோய் மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா சூரிய நாடி ஓடும் போது எடுத்து அந்த மருந்து சாப்பிட்றோம். தொடங்கும் போது சூரிய நாடியில் தொடங்கிடுவோம். சரியா? ஆற்றை கடந்து செல்லுதல். ஆற்றை கடக்கணும்னா சூரிய நாடி தான் போகணும். அது வேட்டையாடுதல், கப்பல் பயணம் சூரிய நாடி. கப்பலில் போகணும்னா சூரிய நாடி. அது அடுத்து விதி 17. இரும்பு எந்திர தொழில்கள். தந்தையின் அனைத்து செயல்களும், தந்தையினுடைய அனைத்து செயலும் சூரிய நாடியே. சகோதரனின் நிலை, தனது தொழில் நிலை, குழந்தையின்மையை போக்கும் நாடி சூரியன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், கடைசியாக குழந்தை பாக்கிய நாடி சொல்லான் இருக்கேன். ஆணுக்கு சூரிய நாடி இயங்க, பெண்ணுக்கு சந்திர நாடி இயங்க சந்தானம் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மலடியும் குழந்தை பிறப்பாளுங்கிறது ரூல், சித்தர்கள் சொன்ன ரூல். ஒரு அர்த்தமாக வச்சுக்கோங்க. சரியா? விதி 18. தட்சிணமான பிங்களை நாடியானது சர்வ உலகையும் உற்பத்தி செய்கிறது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உலகத்தையும் உற்பத்தி செய்யக்கூடிய பிங்கள நாடி தட்சிண நாடி. உற்பத்தி செய்யறான், சர்வ உலகையும் உற்பத்தி செய்யறான், உருவாக்குறான். அப்போ உருவாக்கக்கூடிய அத்தனை விஷயம் சூரிய நாடி. விதி 19. வெளியிலே போய்விட்டு வரும்போது சூரியன் விஷமாகும். வெளியில போறேன்,
போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சந்திரனாக உள்ளே வரணும், குளிர்ச்சியாக வரணும், சூரியனாக வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே குளிர்ச்சியாக தான் இருக்கணும். அப்போ சந்திரனாக வர முடியலன்னா என்ன பண்ணுறது? வந்தோடனே தண்ணி குடிக்கணும், அப்படி சுவாந்தமாயிடணும். அது எப்படிங்கிறது? மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். இது ஒரு ரூல் இப்பயே சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ளே வரணும்னா சௌபாக்கிய நாடியில், இடகலை நாடியில் வரணும், மகிழ்ச்சியாக வரணும். வீடுனா மகிழ்ச்சி தானே. இப்போ இடகலையில் இல்லாமல் சூரிய கலையில் வரும்போது சண்டை சச்சரவுகள் வரும், வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். கரெக்டாக? இப்போ வெளியில் போயிட்டு வீடு வரும்போது சூரியனில் வரக்கூடாது, வெப்பத்தில் வரக்கூடாது. அப்போ குளிர்ச்சியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? குளிர்ச்சி ஓடலை, சூரியன் தான் ஓடுது. என்ன பண்ணுறது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வரும்போதே மூச்சை இழுத்து வீட்டுக்குள்ளே சௌபாக்கியமாக கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்துக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே வரேன், மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணிவிட்டு வரணும். உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி குடிச்சிடணும். சரிங்களா? இந்த ரூல். விதி 20. மாமிசம், கம்பளி, சிவந்த தானியம், கடுகு, சிவப்பு சந்தனம், சிவப்பு கோதுமை, மருத்துவம், மின்சார தொழில், யுத்த வெற்றி, எண்ணெய், சுரங்கத்தை, விவசாய கருவிகள், ரசாயன பொருட்கள், விஞ்ஞான வளர்ச்சி, முச்செடிகள், வெப்பத்தை உண்டாக்கும் உணவுப் பொருட்கள், பழங்கள், தாமிரம், செம்பு, இதெல்லாம் சூரியன். சரியா? அடுத்து விதி 21. மலை, சிறு காட்டுப்பகுதி, காடு, கரடுமுரடான கற்கள் இருக்கிறது, பாறைகள், நெருப்பு உள்ள இடம், போர்க்களம், குக்கிராமம், கள்ளர்கள் தங்குமிடம், இதெல்லாம் சூரியகளோட இடம். 22வது ரூல் பாரு. அனைத்து அரசாங்கத்துறையும் பிங்களைக்குரியது. அப்போ அரசாங்க தொழிலுக்குள்ளே போகிறோம், அரசாங்க அதிகாரியை பார்க்க போகிறோம், அரசாங்கத்தில் ஒரு வேலையானும் போகணுன்னா சூரிய கலையில் போய் தான் செயல்புரியணும். அப்போ தான் வெற்றி அடையும். அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சூரியகலை தான், மலை பிரதேசத்துக்கு போகணும்னாலும் சூரியகலை தான், உயரமான பகுதிக்கு போகணுன்னா சூரியகலையில் தான் போகணும். பாலைவனம், கோட்டை, கல்லுக்கடை, சூதாடும் இடம், ஆய்வுக்கூடம், காவலர் மற்றும் குடியிருப்பு, இராணுவம், சிறைச்சாலை எல்லாமே பின்கலைக்கு சொந்தமானது. சூரிய நாடியின் செயல்களான விதி 23. அரசு உத்தியோகம், சூரிய நாடி. யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா சூரிய நாடியில் தான் அரசு உத்தியோகம் அப்ளை பண்ணணும். காவல்துறையாகட்டும், இராணுவமாகட்டும், தீயணைப்பு துறையாகட்டும், விளையாட்டுத்துறையாகட்டும், பொறியியல் துறை அத்தனை இன்ஜினியரிங் சூரியகலை தான். இன்ஜினியரிங் படிக்கிற அத்தனையுமே சூரிய நாடி நல்லா வலிமைப்படுத்தினா இன்ஜினியரிங் சக்ஸஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. சரியா? தொழிற்சாலையிலே பணி செய்தல், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், உலைக்கூடம், செங்கல் சூளையிலே வேலை செய்தல், செங்கல் சூளையிலே வைத்தல், தொழில் புரிதல், மண்பாண்டங்கள் செய்தல், சுரங்கத் தொழில், அறுவை சிகிச்சை, மருத்துவர் என்றாலும் சூரியனே, அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு டாக்டராக இருக்கும் சூரியனே, அது சூரிய கலையில் பண்ணும் பொழுது சக்ஸஸ் மட்டும்தான் நடக்கும். சரியா? ஆயுதங்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல், சமையல் கலை, பூமி தொழில், விவசாய பூமி தொழில் இருக்குல்ல, விவசாயம், அரசியல், பிரதம மந்திரி, முதலமைச்சர், நிர்வாக பொறுப்பு, அறுவை சிகிச்சை, சமூக சேவை, தர்மஸ்தானங்கள், யாரெல்லாம் தர்மஸ்தாபனங்கள் வைத்திருக்கிறார்கள் சூரியனுடைய கலையில் உள்ளவர்கள், கழிவுப் பொருட்களை விற்பனை செய்தல், கடினமான வேலைகள், கீழ்மட்ட ஊழியம் எல்லாமே சூரிய கலையில் போய் தான் செய்யணும். சூரிய கலை போய் செஞ்சாதான் வெற்றி. விதி 24. தந்தை சூரியனே, மகனும் சூரியனே, வலதுகண்ணும் சூரியனே, அரசனும் சூரியனே, ஆன்மாவும் சூரியனே, புகழ் கீர்த்தி உண்டாக வேண்டெல்லாம் சூரிய கலையிலே தியானம் செய்ய வேண்டும். சூரிய கலை ஓடும் பொழுது தியானம் செய்து நம் மூச்சு பயிற்சியில் பண்ணும்போது புகழும் கீர்த்தியும் உண்டாகும். சூரிய நாடி அதது நாளிலே சூரிய நாடிகளை ஓடும் புகழும் கீர்த்தியும் உண்டாகும். கௌரவம், மரியாதை, பிரகாசமான பொருட்கள், வீட்டில் வலது ஜன்னல் என்ன பண்ணும்? சுத்தப்படுத்திடும். இடது ஜன்னலும் சுத்தமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையரது, தந்தையினுடைய நிலைப்பாடு, உடல்நிலை, ஆரோக்கியம், அவருடைய தொழில் வளம் எல்லாமே சூரிய கலைக்குரியது. சரியா? சகோதரன், பெண்ணிற்கு கணவன். சரியா? உடல் வலிமை, வெட்டுக்காயம், பூமி, நிலம், ரத்தம், எதிரிகள், ஆயுதங்கள், துப்பாக்கி, குண்டுகள், கத்தி, சூளம், ஊசி, முள்ளு, அம்பு, மூத்த சகோதரன் சூரியனே. தொழில்காரகன், தாடை, நிலக்கரி, கோயில் சாந்தமான ஆயுதக்கூடம், கசாப்பு கடை, உலைக்கூடம், தச்சுப்பட்டறை, கொல்லுப்பட்டறை, மருந்து விடி எல்லாமே சூரிய கலையில் அது பொருளை அது டச் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸாக முடியும். அது வேலை கிடையாது.
விதி 25 எருக்கு. எருக்கு சூரிய நாடி ஓடும் பொழுது எருக்கஞ்செடிக்கு வெள்ளெருக்கஞ்செடிக்கு போய் மஞ்சள் நிறத்திலே தண்ணி ஊற்றும் பொழுது சூரிய தோஷம் நீங்குகிறது. எப்படி சூரிய தோஷம் நீங்குது. அதே வெள்ளெருக்கனுக்கு சந்திரனுடைய ஓரையிலே நம்ம சந்திர தோஷத்தையும் நீக்கலாம். அந்த வெள்ளெருக்கு அவ்வளோ பவர். வெள்ளெருக்கனே ஆன்மா, ஆன்மாவுடைய டிராவல், திதியினுடைய டிராவல், நம்ம பல ஜென்மத்தில் இருக்கின்ற இறந்தவர்களுடைய கம்யூனிகேஷன் பண்ணுனா வெள்ளெருக்கனுக்கு பால் ஊற்றலாம், மஞ்சள் நிறத்தில் தண்ணி ஊற்றி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆன்மாவுடன் கம்யூனிகேட் பண்ணலாம். சூரியன் என்றால் வெள்ளெருக்கு. வெள்ளெருக்கு, அதே வெள்ளெருக்கு 2 மிளகு போட்டு ஒரு வெத்தலையிலே சாப்பிடும் பொழுது அவ்வளோ பெரிய டிபி ஆகட்டும் ஆஸ்துமா ஆகட்டும் சுத்தமாக கரைஞ்சு போயிடும். கோவிட்டுக்கு அதுதான் சுவாச குடரி என்று வைத்திருக்கிறாங்க. சுவாச குடரி சாப்பிட்டு நிறைய கோவிட்ல ரெடி பண்ணியிருப்போம், பார்த்துக்கு செக் பண்ணி. சுவாச குடரிங்கிறது ஒன்றும் கிடையாது. வெள்ளெருக்கம்பூவும் மிளகையும் அரைச்சி வச்சதா சுவாச குடரி. இஞ்சி, மிளகு, பூண்டு, பெருங்காயம், ஓமம், பாகற்காய், எள்ளு, கடுகு, ருத்ராட்சம், பவளம், நீலக்கல் எல்லாமே சூரியக்கலையே. சூரியக்கலை புரிஞ்சுதா? புரிஞ்சுக்குங்க. சூரியக்கலையினுடைய ரூல் இது. இதோட சேர்ந்து 12ஆம் நாள்ல நம் உடம்புல இருக்கின்ற சகல நோய்களையும் நீக்கக்கூடிய பிரம்ம முனி சொன்ன சகல நோய் நிவாரணி. சரி, இது எங்க கிடைச்சது? பிரம்ம முனி சொன்ன பிரம்மசூரணம் எங்கே சொல்லப்பட்டது? தஞ்சாவூரிலே அரண்மனையிலே, புரியுதுல, சரபோஜி மகால் அரண்மனையிலே இருந்து நாடி எடுக்கப்பட்டது. வைத்திய நூல்களாகட்டும் பலதரப்பட்ட நூல்கள், வைத்திய நூல்கள் அங்கிருந்து தான் ரசவாத கொள்கையிலிருந்து எல்லாம் எடுத்தாங்க. அங்கே பிரம்மமுனி வைத்திய நூல்கள் இருந்த அந்த நாடியிலிருந்து எடுக்கப்பட்ட சிம்பிளான சகல நோய்களுக்கும் ஒரே ப்ரொசீஜர். இந்த சகல நோய் மருத்துவத்தை வீட்டில் நீங்களா செஞ்சுக்கணும். சரியா? தீராத அந்த பாடல் பாருங்க. இது நம்ம சிம்பிளா ஏன் சொன்னோன்னா, அந்த அப்போ போட்டது. இதை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டாலே இவ்வளோ நோய் போகுதா? வாய் இழுக்கிறது, தசை இழுக்கிறது, முடி கொட்டுறது, தூக்கமின்மை, இடுப்பு வலி எல்லாமே சரியா. பித்த நோய், பேய் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு எல்லா நோயும் ரிமூவ் பண்ணுறது. பாருங்க, தீரவே சகல நோய்களுக்கும் சொல்ல கேளு சீரகத்தோடு. சீரகத்தை எடுத்துக்கொள்கிறேன். 35 கிராம் சீரகத்தை வாங்கிக்கிறேன். அதனோடு அதிமதுரம் என்ன பண்ணிக்கிறேன்? 35 கிராம் வாங்கிக்கிறேன். நாகாப்பூவும் 35 கிராம் வாங்கிக்கிறேன். அது பேர் சிவநாகாப்பூன்னு கிடைக்காது, வாங்கி வச்சுக்க, அதெல்லாம் நல்லது. கருஞ்சீரகம் வாங்கிக்கிறேன். லவங்கப்பூ, சதக்குப்பை வாங்கிக்கிறேன். சதக்குப்பை, சதம் என்றால் 10, சத குப்பை என்றால் வயிறு, குப்பை என்றால் வயிறு. வயிற்றில் இருக்கின்ற அத்தனை நோயும் ரிமூவ் பண்ணக்கூடியது சதக்குப்பை. வகை வகையாக பழந்தான் ஒன்று. ஒரு பழம் 35 கிராம். கூறவே சரக்கு 6 சரக்கு ஒன்றா கொட்டிக்கிறேன். என்னது? சீரகம், அதிமதுரம், சிறுநாகாப்பூ, கருஞ்சீரகம், லவங்கப்பூ, சதக்குப்பூ 6. கூறவே 6. ஒரு பழம் 35 கிராம் எடுத்து அரைச்சிக்கிறேன். சரிங்களா? வறுத்தரைக்கிறேன். சமனாய் கூட்டி அதோட 6 பழஞ்சொல்லி கொத்தமல்லி, அதாவது தனியா 250 கிராம். அதோட தனியா பொடியை அரைச்சி 250 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேருமே வகை என்ன? 12 ஆச்சு. எல்லாத்தையும் சேர்த்து சீனி கற்கண்டு பழம் 12, 450 கிராம், 420 கிராம் வரும். அப்போ சீனி கற்கண்டு 420 கிராம் போட்டு கற்கண்டை போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சகல நோய் நிவாரணி. 1 டீஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணீரில் சாப்பிடணும். 15 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. 1/2 டீஸ்பூன். 15 குறைவானவர்கள் 1/2 டீஸ்பூன். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் சாப்பிட்டா, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா பசிக்கும், சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகி அருமையாக வேலை செய்யும். சரி, என்ன நோய் தீரும்? சரீரம் திடமாகனு ஒரு ரூல் சொல்லியிருக்காரு சித்தர். அப்படின்னு திட்டம்னா என்ன? வலிமையாக்கப்படுகிறது. நோய் நீங்கினால்தானே வலிமை கிடைக்கும். அப்போ நோய் நீங்கிடுது. குளையெறிவு குன்மம் என்றால் வலி, வயிற்றிலே ஏற்படுகின்ற வலி. குளையெறிவு, வயிறு எரியுது, அது. நெஞ்சு வலி, நெஞ்சில் அப்போ என்ன பிரச்சனை தான் சால்வ் ஆகுது. பசியே இல்லாததை பசி எடுக்க வைக்கிறார். தலைநோய், வயிறு புரட்டுறது,
வாயில் நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வயசாக பார்க்கின்சத்துக்கு வரும்போது இப்படி ஆகும். கண்ணில் நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பித்த நோய் தருது. கண்ணுக்கு ஒளி தெரியுமாம். புத்தி மந்தம் போகும். அப்போ புத்தி டியூன் பண்ணுது. நித்திரை சுகம் தரும். நல்ல தூக்கம் வரும். கிருமி நோய் தீரும். இடுப்பு வலி சரியாகுது. அப்போ வயிறு சரியான இடுப்பு வலி சரியாது. இதை புரிஞ்சுக்கணும். கல்லடைப்பு, வாய் கோணல் இழுக்கிறப்போ வாய் கோணது எதனால? ஹார்ட் இன்பேலன்ஸ்னால தான் அப்படி ஆகும். வாய் குளறது ஹார்ட் இன்பேலன்ஸ். அப்போ ஹார்ட்டை நல்லா வைக்குது. வாய் பித்த நோய், செவி நோய், ஊமை, கவநோய்கள், பில்லி சூன்யம், தலையில் இருக்கிற பித்தம் ஓவரான பில்லி சூன்யம், வஞ்சனை தீரும். தொண்டை புண், தொண்டையில் இருக்க புண்ணு, காமாலை, நீர்க்கட்டு எல்லாம் சரியாகும். இந்த சகல நோய் இதை செஞ்சு வச்சுங்க வீட்டில் கம்பல்சரி. அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். சரியா? 12ஆம் நாள் விதி முடிந்து விட்டது. அடுத்து என்ன பண்ணுறேன்? நடுநாடி சொல்கிறேன். நடுநாடி சொன்னதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகலாம். ஓகே, 13ஆவது நாள் நடுநாடி.